மறைந்த பிரதமர் என அவரது கட்சி அமைச்சர்களால் வந்து பேசப்பட்டு வருது சார். அதில் என்ன தப்பு? அவங்க கட்சி தலைவர் அவங்க இந்தனே சந்தனே போகிறதா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது அவங்க இஷ்டம். அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. காங்கிரஸ் தலைவர் வந்து இப்போ புதுசாக வந்தார் மாணிக்கம் தாகூர் வந்து அவங்க இன்னும் வந்து இதில் எலெக்ஷன் அவர் நடிகராகவே பார்த்துக்கிறாங்க. அந்த மோட்லேயே இருக்காங்க. இன்னும் அவங்க அரசியல்வாதியாக அமைச்சராக மாறல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸாக சொல்லியிருக்காங்க. அது அவர் திமுக மாணிக்கம் தாகூர் சொல்லியிருந்தால் நீங்கள் அவரை தான் கேட்கணும், தவிர என்ன கேட்கக்கூடாது. கல்வி திமுக இனி சட்டசபைக்குள்ளவே வராது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில் பேசியிருக்காரு. கால் ஒன்றவே முடியாது இதுக்கப்புறம் திமுக. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படி தான் சொல்கிறது. நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டான்னு சொல்கிறது. அப்படி எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களே நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் சபையில் உட்காரும்போது ஒரு பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லலை. அதே போல ஊரா வீட்டு நெய்யில யார் இருக்கிறீர்கள் என்றும் எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்போ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ முதல்வர் ஆனவன நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவர் எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்தில் கார் வழங்குவது சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நான் கூட சொன்னேன். அதோட நான் மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் வந்த செய்தி இருக்குது. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும். 1 கார் 2 கார் 3 கார் வச்சுருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்களுடையது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேணாம். இப்போ அந்த 25,000 வந்து அந்த படி கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற படியை வந்து தூய்மை பணியாளர்கள் என்ன கோரிக்கை, அவங்க சைட்லேருந்து என்ன ஒரு முழக்கத்தை வச்சுருக்காங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இறந்து போன விலங்குகள் மலங்கள் எல்லாத்தையுமே அல்றோம். ஆனால் எங்களை வந்து கண்ணோக்கி பார்க்கல முதல்வர். எம்எல்ஏக்கு உதவியாளராக வரவங்களுக்கு 25,000 கொடுக்குது, எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையான்னு அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கை தான். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், இப்போ உதவியாளர்களுக்கு 25,000, தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கூலி. பொதுவாக இப்போ அந்த சப்ஜெக்ட் அவங்க தொட்டதே தப்பு. கார் கொடுக்குறேன், அதுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்ல தப்பு. ஏன்னா அவங்களுடைய மெயின் கோஷம் என்ன? நிதி இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. காலியாக வச்சுட்டு போனால் எப்படி காரில் எம்எல்ஏவுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சம்பளம் கொடுப்பாங்க? ஆகையினால அவங்க சொல்கிற மாதிரி நகர சுத்தி தொழிலாளர்கள் இல்லையா, தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்கில் ஒரு உண்ணாவிரதம் ஒரு போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு போது இதுக்கு எங்கே பணம் கேட்கறது நியாயம்தான். அதே போல் சட்டசபையில் வந்து விநாயகர் உட்பட எம்எல்ஏங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏங்க பாட்டு பாடி வர்றதோ, கேலி கிண்டல் செய்து வருவதோ, தகாத வார்த்தைகள் பேசி வருவதோ, இதுக்கு முன்னால் நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்தீங்க. சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் என்ன இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சபாநாயகர் வந்து நீண்ட நாள் சபையில் இருந்தவர். இப்போ அவர் நடத்துகிற விதத்தை நான் பார்க்குற போது ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் தான் பண்ணுறார், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது அவர் தான் செய்ய முடியுமே தவிர நான் ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு மரபும் தெரியல, சட்டமும் தெரியல. முதல்ல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் போன உடனே ஒரு சட்டமன்றத்தில் ரூல்ஸ் புக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை வாங்கி படித்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. என்னுடைய மேஜையில் வந்து ஒரு 3 ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த 3 ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க.
அதை ஓப்பன் பண்ணாக்கா பல பேருக்கு பிரச்சனை வரும். அதை எப்போ எப்படி ஓப்பன் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எதை எப்போ எங்கே பேசணும்னு தெரியும். அதை ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. இடைத்தேர்தலையாச்சும் நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க, அதனால தான் நான் ஓப்பன் பண்ணலன்றாரு. அதுதான் எதிர்கட்சி தலைவர் சேலஞ்சு பண்ணார். தைரியம் இருந்தால் நீங்கள் அந்த பெண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன். யார் மீது குற்றம் இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் தயங்காமல் கேட்கிறேன். அதுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ உள்ளே ஆடுது காளி வேடிக்கை பாடின்னு ஊரில் வித்தகாரம் காட்டுற மாதிரி உள்ளே வருது, இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே தந்தா வரும், இதுக்குள்ளே வரலாம் பாரி வரும் அப்படின்னு மோடி மஸ்தான் சொல்கிற வேலை மாதிரி சொல்லியிருந்தா தரேன்றாரு. திறக்க வேண்டியது தானே? நீ எங்களை தானே சொல்கிற, எங்களுக்கு தரேன்ட்டு வர்றோம், நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருப்போம், திறக்க வேண்டியது தானே? திறக்கலைன்னா ஒரு தவறான தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறான்னு அர்த்தம். ஒரு வாரத்துக்குள்ளே திறக்கலைன்னு கேட்கணும். ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி ஒரு வாரத்துக்குள்ளே திறக்கலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும். சபைக்கு தவறான தகவலை கொடுத்தார் முதலமைச்சர் என்று ப்ரிவிலேஜ் மட்டும் கொண்டு வரணும். அதே போல தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் நாட்டையே ஆளுகிற சக்தி படைத்தவர் நம்முடைய முதல்வர். வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களே சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்ச முதல்வர் போல எங்களுக்கு எப்போ கிடைப்பாங்கன்னு. பர்டிகுலராக அமித்ஷா வந்த மீட்டிங் மேற்கோள் காட்டி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இந்தியாவே ஆளும் சக்தி படைத்தவர் விஜய். எல்லாம் சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆஹா ஊன்னு சொல்லிக்கிறது. இதெல்லாம் பெரிய அரசியல் கருத்துக்கள் அல்ல, அரசியலில் கருத்து சொல்ல வேண்டியதும் அல்ல.